போகும்போது ஒரு பாட்டு ஓடுது, என்ன வேணும் உனக்கு, கொட்டித்தான கிடக்கு. இந்த துன்பம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நூறத்தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் அப்புறம் இவ்வளவு தந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிலமும் வேணும்ல, நிலங்களையும். ஆமா, இதெல்லாம் உனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீ நித்திய ஜீவனை இழந்துருவ அப்படின்றாங்க. அதனால என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால மார்க் மை வேர்டு. மார்க் சுவிசேஷம் கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி ஒரு குழப்பவாதிகள் அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிடு, கர்த்தர் நிலத்தையும் தருவாரு, இங்கேயும் இடம் இருக்கு அங்கேயும் இடம் இருக்கு. ஆமா, நீ ரெண்டுல ஒன்ன தொட வேண்டியது இல்ல, நீ மொத்தமாவே எடுத்துக்கலான்ற. ஆமா, கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். ஆமாங்க, நீதியின் பாதையிலும் நடத்துவார். அவர் நீதிபரர் மட்டுமல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர், அவர் ஏராளமானவர். ஆமா, இந்த டைமென்ஷனை நீ புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமென்ஷனை புரிஞ்சுக்கும் போது அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும்ன்றது. ஆமா, சொல்லுங்க, பரலோகமும் பூலோகமும், பரிசுத்தமும் பணமும், ஜபமும் ஜெயமும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு. அன்னைக்கு போகும்போது ஒரு பாட்டு ஓடுது, என்ன வேணும் உனக்கு. என்னடா இது, என்னமோ நம்ம பிரசங்க மாதிரியே இருக்குதுமா, கொட்டித்தான கிடக்கு. ஆஹா, அப்புறம் பார்த்தா அது வேற எங்கேயோ உள்ள பாட்டு போல. நல்ல வார்த்தை எங்க இருந்து வந்தான்னு. நான் அந்த மாதிரி ஆளு. இந்த பைபிள்ல போட்டிருந்தாதான் அப்படிலாம் கிடையாது. பாரதியார் சொன்னா கூட நான் கேட்பேன், அது நல்லா இருந்தா. ஏதாவது குழப்பம் இருக்குதா? ஒரே ஒரு வசனம் தான், ஆனா எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்க ஊர் பாஷையில சொல்லலாம், மெய்யாலுமே சொல்றேன். ஆமே, மெய்யாலுமே. ஆமே, வீடு வேண்டவனுக்கு வீடு, சமாதானம் வேண்டவனுக்கு சமாதானம், பரிசுத்தம் வாங்குறவங்களுக்கு பரிசுத்தம், நித்திய ஜீவன் வாங்குறவங்களுக்கு நித்திய ஜீவன், சுகம் வேணும்ன்றவங்களுக்கு சுகம்.